தொடர்ந்து இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பழனியப்பன். நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உளுந்தூர்பேட்டை மண்ணில் எம் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் மண்ணிற்காகவும் உயிர் நீத்த முன்னோர்களை நினைவில் நிறுத்தி இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டை மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பானது சாத்தியமாகின்ற சூழலில் உச்ச நீதிமன்றமே சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கலாம் என்று கூறியும் இந்த திமுக கையாளாத அரசு சமூக நீதியை நிலைநாட்டுகிறோம், சமூக நீதிக்கு நாங்கள் தான் காப்பிரைட் வைத்திருக்கிறோம், நாங்கள் தான் காப்புரிமை வைத்திருக்கிறோம் என்று பேசக்கூடிய நீட்டி முழங்கக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் மெத்தன போக்கு காட்டுவதின் அவசியம் என்ன தெரியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கை காட்ட வேண்டிய சூழல் வரும். அதன் மூலமாக அவர் குடும்பத்தில் வைக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் இத்தனை காலமாக மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டு காலம் தாழ்த்துகிறார் என்று நான் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குற்றம் சாட்டுகிறேன். இவர்களது திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி எப்படி காக்கப்படுகிறது தெரியுமா? ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக மதிப்புக்குரிய ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் செம்பரம்பாக்கம் என்று நினைக்கிறேன் அந்த ஏரியின் நீர் திருப்பக்கு அவரை அழைக்கவில்லை. அதற்கு அவர் வருத்தப்பட்டு ஒரு கருத்தை பதிவு செய்து சென்று கொண்டிருக்கிறார். நடந்து செல்லும் பொழுது ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். என்ன தெரியுமா? இந்த மானம் கட்ட சாதி வரி பிடிச்ச ஒருத்தன் அமைச்சராக இருக்கிறான், அவன் அமைச்சராக இருக்கும் வரை இந்த சாதி ஒழிப்பை இந்த சமூக நீதியை அவரால் நிலைநிறுத்த முடியாது என்று மிகவும் வருத்தப்பட்டு அவர் அப்படியே பேசிக்கொண்டு செல்கின்ற ஒரு காணொலியை நாம் பார்த்திருப்போம். இதிலிருந்தே இந்த திராவிட மாடலானது எத்தகைய முறையில் எவ்வளவு லட்சணத்தில் சமூக நீதியை நிலைநாட்டுகிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருப்போம். இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக தமிழக மக்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள். காலம் காலமாக சமூக நீதியை காக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஏன் செம்பரம்பாக்கம் செல்வானே, ஏன் ஐயா செல்ல பிறந்தவை உதாரணம் சொல்வானே, இதோ இருக்கிறது தியாகதுருவம் என்ற ஒரு ஊராட்சி நகராட்சி கள்ளக்குறிச்சி சட்டமன்றத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஆதி தமிழ்குடி மக்களுக்கு நமது தொப்புள்குடி உறவுகளுக்கு அங்கே இடம் 2001 கிட்டத்தட்ட 137 குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மனை கிட்டத்தட்ட 2 சென்ட் என்ற அளவில் 137 குடும்பங்களுக்கு மனை ஒதுக்கப்பட்டது. அந்த மனை இதனாலும் வீடு கட்டியும் அங்கு மின்சார வசதி கொடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அங்க இருக்க மக்களுக்கு கணினி பட்டா கிடைக்கவில்லை என்கிறார்கள். கணினி பட்டா கிடைக்காததற்கு காரணம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு பட்டா கொடுக்கப்படுகிறது, மீண்டும் அவர்கள் வழக்காடு மன்றத்திற்கு செல்கிறார்கள், எங்களுக்கு நிலை ஒப்படை செய்யவில்லை என்று மீண்டும் நீதிமன்றம் சொல்கிறது. நிலை அளவை செய்து வருவாய்த்துறை நிலத்தை அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும், பட்டாவை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனாலும் மாவட்ட செயலாளர் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஆளுங்கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்களின் அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் கொடுத்த அங்க இருக்கிற மக்களுக்கு கணினி பட்டா கொடுப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த மக்களிடத்திலே நாம் பேசும் பொழுது, அவர்களுக்காக நாம் களத்தில் நின்று போராடிய பொழுது அவர்கள் நம்மிடம் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இதோ சமூக நீதிக்கான உதாரணம் நமது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் யோசித்து பாருங்கள். அவர்கள் சொன்ன காரணம், ஐயா நாங்கெல்லாம் காலனி மக்கள் இடத்திற்கு பக்கத்திலே அவர் நிலம் வாங்கி வைத்திருக்கிறார், எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து நாங்கள் அங்கே குடியிருப்பை அமைத்து விட்டால் அவன் நிலம் விலை போவாதான், அவனால அங்கு கல்லூரி கட்ட முடியாதான், அதனால எங்களுக்கு நில ஒப்படை கொடுக்க மாட்டாங்க, கணினி பட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்ப பாத்துங்க, இந்த அவலட்சத்தினை தான் இந்த திமுக அரசு சொந்த ஆட்சியில் ஆளுகின்ற இந்த ஆட்சியில் சொந்த மாவட்ட செயலாளரை கூட கட்டுக்குள் வைக்கவில்லை. இவர்கள் பேசுகிறார்கள், நீட்டி உலகிறார்கள் சமூக நீதி காப்போம் என்று. இந்த நிலத்திற்கே எப்படி என்றால் பஞ்சம நிலத்திற்கு பாருங்கள். பஞ்சம நிலம் என்பது நாம் என்ன பிச்சை கேட்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் கேட்கிற பிச்சையா? 1892 ஆங்கிலேயன் கொடுத்துட்டு போனா பஞ்சம நிலத்திற்கான விடுதலையை நம்ம ஆதி தமிழ்குடி மக்களுக்கு ஆங்கில காலத்தில் பெற்ற பஞ்சமி நில விடுதலை இந்த அயோக்கியர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அகப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கிறது. அந்த பஞ்சம நிலம் யாருக்காவது கொடுத்துருந்தா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கேட்டா முரசொலி அலுவலகமே பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கின்றான். இதுவரைக்கும் எவனும் உண்மையை சொல்ல மாட்டான். பஞ்சமி நிலம் மீட்பு என்பது மதிப்புக்குரிய சான்றோர் பெருமக்களே வெறும் பஞ்சமி நில மீட்பு மட்டும் அல்ல. நாம் அது தமிழ் தேசியம் அடைவதற்கான, தமிழர் நிலம் அடைவதற்கான ஒரு அடிப்படை கூறு. பஞ்சமி நில மீட்பு என்பது இவர்கள் நம்மளுக்கு ஒன்றும் இலவசமாக கொடுக்கவில்லை.
இவர்கள் நம்மளை பார்த்து பாவப்படுத்தவில்லை, பரிதாபப்படுத்தவில்லை. நாம் இங்கு ஒன்றும் பிச்சை கேட்கவில்லை. நாம் கேட்பது நமது உரிமை. பஞ்சம நிலம் என்பது நமது உரிமை. மதிப்புக்குரிய சான்றோர் மக்களை நாம் எந்த இடத்துல தோற்று போயிருக்கிறோம் தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் காலம் காலமாக நமக்கானவர் யார், இந்த தமிழ் மக்களுக்கானவர் யார், தமிழ் மண்ணுக்கானவர் யார் என்பதை நாம் அடையாளம் காண்பதில் குறைபட்டு போய் கிடைக்கிறோம். அடையாளம் காண்பதில் நாம் மிகவும் பின்தங்கி போயிருக்கிறோம். அனைத்து துன்பப்புட்டுகளும் சாவி ஆட்சி அதிகாரம் என்கிறார்கள். அந்த ஆட்சி அதிகாரம் மான தமிழ் குடிமகன் அண்ணன் செந்தமிழன் சீமானத்தில் இருந்தால் பஞ்சமினம் மீட்பு இப்படி ஒரு போராட்டம் நமக்கு தேவையா? சிந்தித்து பாருங்கள். மதிப்புக்குரிய சான்றோர் மக்களே, இனிவரும் காலங்களிலாவது நம் நிலத்தை நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் மண்ணின் மைந்தன் ஆள வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருந்து பஞ்சமர் மீட்புக்கு ஒரே விடுதலை, பஞ்சம நில மீட்புக்கு ஒரே காரணம் தமிழன் இந்த மண்ணை ஆண்டால் மட்டுமே பஞ்சமர் மீட்பு சாத்தியமாகும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.